நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ. அவ்வளவுதான் சொல்லணும். சாப்பிடுப்பா. எப்ப வருவீங்க? போற வேலை முடிஞ்சோன்னு. அது எனக்கும் தெரியும். எத்தனை மணிக்கு வருவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்கேயா வெளில போணுமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நான் வரேன். என்னன்னு கேளு. அருந்ததி, எங்க வெளிய போறியா? ஆமா. எங்கம்மா போற? என்னது இது? போகும்போது எங்க போறேன்னு கேட்காதீங்க. அதுக்கு இல்லம்மா, நீ ஏன் சொல்லிட்டு போகணும்? நீ சொல்ல மறந்துட்ட, அதான் நாங்க கேக்குறோம். ஒருவேளை டேவிட் கேட்டானா நீ எங்க போயிருக்கேன்னு அவன்கிட்ட சொல்லணும் இல்லையா? எதுவும் வேணா இருக்கட்டும். அதுக்கா போகும்போது எங்க போறேன்னு கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் நான் இங்க தானே திரும்பி வர போறேன். அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. என்ன இப்படி பேசுறா? குமார், உங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்க பேச்ச கேட்டது மனசு ரொம்ப உறுத்துது. டேய், என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? என்ன மனசு உறுத்துது? என்ன விஷயம்? இங்க பாரு, நீங்க பண்ற பிரச்சனையில கோபியோட முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுடைய பழைய கலகலப்பு எல்லாம் காணாம போயிருச்சு. நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம யாருக்கும் தொந்தரவு தரேன்னு நினைச்சு கோபியோட மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருக்கோம். சிவராமா, காலையில் என்ன சாப்பிட்ட? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி அஜீர்ணம் வந்த மாதிரி உளறிட்டு இருக்க? உளறதவே இருக்கட்டும்பா, இனிமே உங்க ஆட்டத்துக்கு வரல, நம்மள ஆள விடுங்கடா சாமி. தள்ளுங்க. அந்த கருப்பன் எப்பவுமே முழுசா செட் ஆக மாட்டான். அவன் போய் தொலையிட்டோம். சரி, அதை விடு. போஸுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கார்மெண்ட்ஸ்ல இருந்து நிரந்தரமா அவன் ஒதுக்கிறதுக்காக கோபி அழகர் குளம் போயிருக்கான். நம்ம இனிமே இந்த வீட்டுல ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். டே குமார், அடி மேல அடி வச்சா அம்மி நகரம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பிட்டு மேல பிட்டு போட்டு கோபியை வச்சே போஸுக்கு குட் பை சொல்ல வச்சிட்டோம்ல. அம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இத வரேன்ப்பா. இந்தாப்பா. அருந்ததி எங்க? நீ இந்த பக்கம் கிளம்புனதும் போனவதான், இன்னும் திரும்பி வரலப்பா. வெளியில போயிருக்கா? எங்க எங்க போறமான்னு கேட்டதுக்கு தான் என் மூஞ்சில அடிச்ச மாதிரி எரிஞ்சு விடுகிறாப்பா. மாமனார் மாமியார் நாங்க இங்க இருக்கோம். வயசுல பெரியவங்க, கொஞ்சம் கூட அலட்டிக்க மாட்டேங்கிறா. நீங்க கேட்டதுக்கு அவ என்னதான் சொன்னா? வெளிய போறப்ப எங்க போறேன்னு கேட்காதீங்க, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க போயிட்டு வந்தேன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. என்னப்பா அது? வயத்துல புளிய கரைக்கிறீங்க. எங்களை என்னடா பண்ண சொல்ற? இதோ வரேன்னு சொல்லிட்டு போனவ இன்னும் வீடு. நீ வரத்துக்குள்ள அவ வந்துருவான்னு நினைச்சோம், ஆனா வரலையே. அம்மா, எங்கம்மா போயிருப்பா? டேய் டேவி, நான் சொல்றேன்னு சங்கடப்படாத. உனக்கு இருக்கிற அதே சந்தேகமும் பயமும் எங்களுக்கும் இருக்குடா. ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஓடி வந்தவ இப்ப உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம தலையிலயும் கல்ல தூக்கி போட்டு அசிங்கம் பண்ணிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா ப்ளீஸ், நான் ஏற்கனவே ஆடி போயிருக்கேன், நீங்க வேற. நான் போய் தேடிட்டு வரேன். எங்கடா போய் தேடிட்டு வருவேன்? தெருவா போய் தேடிட்டு வரேன். இப்படி ஒருத்தைய கட்டிக்கிட்டதுக்கு தெருவுல தான் அலையணும்.
பாத்து வா நிர்மலா. நீ பிளட் டெஸ்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், பிரிஸ்கிரிப்ஷன்லாம் இதுல இருக்கு. மருந்து உள்ள வச்சிருக்கேன். வேலை வேலைக்கு இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்க மருந்து கொடுத்துருங்க. சரிங்களா? நீ மீதி பணத்தை கொடுத்துட்டீங்களா செல்வம்? இதோ இப்ப கட்டிட்டு வந்துடுவேன். நீ ஓகே? சரி. நீங்க இந்த கார்ல போங்க. நீ வீட்டுக்கு வரலையாடா? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் கடையில வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் கடைக்கு போயிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வந்துடுறேன். சரி சரி, நாங்க கிளம்புறோம். பொறுமையா இருங்க. மெதுவா பாத்துமா, மெதுவா. டிரைவர் கொஞ்சம் மெதுவாவே போங்க. என்ன அருந்ததி? இந்தாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா ஆட்டோ வந்துச்சுமா. சரி. என்னாச்சு? சும்மா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன். ஏன், உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப டல்லா இருக்க. உடம்புக்கு வியாதியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல்? இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கேன்னு தான் கேட்டேன். உடம்புக்கு முடியலதான். அபார்ஷன் பண்ணிக்கலான்னு வந்தேன். முடிஞ்சிருச்சு. அபார்ஷனா? என்ன பைத்தியக்காரத்தனம்? ஏ இல்ல, எதுவும் பிரச்சனையா? சாரி. சிலது மட்டும்தான் வெளியே சொல்லவோ மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவோ முடியும். ஆனா இது அப்படி இல்ல. உங்களால புரிஞ்சிக்க முடியும் நம்புறேன். யோகிக்க முடியுது. வருத்தமா இருக்க இருந்ததே. இல்ல, நீங்க எதை பத்தியும் யோகிக்க வேண்டாம். உன்ன போய் நிக்க வச்சுட்டு நீ கிளம்பு. நான் வரேன். என்னோட நிலைமை அப்படி ஆயி போச்சு. உன்ன போய் நிக்க வச்சுட்டு வாங்க இருங்க. பவானி, வாங்க மாமா. இந்தா. தமிழ் செல்வி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நீ சூரத்துல இருந்து எல்லாருக்கும் ட்ரெஸ், பாப்பாக்கு விளையாட்டு ஜாமா எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை கொடுக்குறதுக்குள்ள எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. இந்தாங்க நீ வாங்க. இருங்க மாப்பிள்ள. தமிழ் செல்வி, உய், ஒடியா ஒடியா, உய். கூப்பிட்டு ஒண்ணு வந்துருச்சு. குழந்தை உங்ககிட்ட ஒட்டிக்குது. குழந்தைகள்ட்ட எப்பவுமே சிக்கல்கள் இருக்காது மாமா. பெரியவங்கள்ட்ட தான் மனசுல நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஒரேடியா பெரியவங்க மட்டும் சொல்லிட முடியாது. ஆனா வீட்டுக்கு சில பேர் இருக்காங்க சிக்கல் பண்றதுக்குன்னு. போஸ், வேணாண்டா இந்த மாதிரி பேச்சிடலாம். சண்டையில போய் தான் முடியும். மாமா சொல்றது கரெக்ட்னே. இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பேசினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசுறது தான் நல்லது. நமக்கு டைம் சரியில்லாம இருக்குண்ணே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்திருக்க வேண்டியதில்லை. இதுக்கு முன்னால் நான் இங்க வரும்போதெல்லாம்
எல்லாரும் சிரிச்சபடி என்னை கூப்பிட்டு என்கிட்ட எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க. இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு கஷ்டமா இருக்குங்க. இப்ப நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா உண்மையிலேயே எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் எல்லாமே செஞ்சேன். இப்பவும் சொல்றேன், போசனை என் கூட இருந்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லதுதான் நடந்துச்சு. யாருக்கும் எந்த விதத்திலையும் எதுலையும் ஒரு நஷ்டமோ ஒரு இழப்போ ஏற்பட்டதே இல்லை. இந்த காலத்துல ஒரு விஷயம் நல்லா அமையறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். நமக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா நடந்துட்டு இருக்கு. கார்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பிடிக்காதவங்க இதை கெடுக்கணுங்கிறக்கா நிறைய யோசனைகள் சொல்லுவாங்க. இது இல்லாம நம்ம கேட்கறது, இதுக்கு இல்லாம நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது. நான் மட்டும் ஊர்ல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஆரம்பத்திலே எல்லாத்தையும் அன்னன்னைக்கே சரி பண்ணி இருந்திருப்பேன். சொட்டு சொட்டா சோத்துல தண்ணி விழுந்து சோத்துல விரிசல் விழுகிற மாதிரி இன்னைக்கு ஆயிப்போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்னும் குடிமொழி போயிடல. அண்ணி, போசன் என் கூட அனுப்பிச்சுவீங்க. உங்களுக்கு பிடிக்காது எங்க வீட்டு ஆளுக்கு தானே, அவங்களை நான் பாத்துக்கிறேன். போசனை வந்து தனியா ஒரு வீடு பிடிச்சிருக்கட்டும், எங்க வீட்டுல இருக்க வேணாம். அவர் தனியா ஒரு வீடு பிடிக்கிட்டு நீங்க கூட வந்துருங்க, அவரை பாத்துங்க. நான் ஒன்னும் ஜாடியா பேசல, நேரடியா தான் பேசுறேன். உனக்கு தான் நன்றி கிடையாது. நீ தான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்கே. ஓஹோ, நாங்க பழசெல்லாம் மறந்துட்டோம். நீ மட்டும், நீ சின்ன பிள்ளையா இருக்கையில பள்ளிக்கூடம் போனது வயசுக்கு வர வரைக்கும் உனக்கு அக்கா மாதிரியா நடந்துட்ட. உனக்கு வேலைக்காரி மாதிரி உன் துணி எல்லாம் துவைச்சு போட்டு உன் அத்தனை வேலையை நான் தானே செஞ்சேன். ஜாட பேசுறியா? ஜாட நான் ஒன்னும் ஜாடியா பேசல, நேரடியா தான் பேசுறேன். உனக்கு தான் நன்றி கிடையாது. நீ தான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்கே. ஓஹோ, நாங்க பழசெல்லாம் மறந்துட்டோம். நீ மட்டும், நீ சின்ன பிள்ளையா இருக்கையில பள்ளிக்கூடம் போனதுல இருந்து வயசுக்கு வர வரைக்கும் உனக்கு அக்கா மாதிரியா நடந்துட்ட. உனக்கு வேலைக்காரி மாதிரி உன் துணி எல்லாம் துவைச்சு போட்டு உன் அத்தனை வேலையை நான் தானே செஞ்சேன். மறந்துட்டு இப்ப பெரிய கார்மெண்ட்ஸ் ஓனரோட பொண்டாட்டிங்கிற மெதப்புல பேசுறியா? வயிறு எரியுதுடி. நீ மட்டும் பழசெல்லாம் பேசலாம், நான் மட்டும் என் புருஷன் செஞ்சதெல்லாம் பேசக்கூடாது. அப்படிதான். அப்படி என்ன தடி பெருசா செஞ்சாரு? என் புருஷன் செஞ்ச வேலைக்கு கூலி கொடுத்தாரு, அவ்வளவுதான். உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு. நாய்க்குட்டி கூட 4 வேலை. அப்பா, விஜய், ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, பணத்தை கொடுத்துட்டு கிளம்பலாம். கோபி, மாப்பிள்ள, இது உங்ககிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கலாமாமா? இல்லைங்க, வயசுல மரியாதை இல்லாம நான் இன்னு தப்புதான், அது பேசுறது தப்புதான். ஆனா நீங்க போற அதோட தப்பு மாமா. என் பொண்டாட்டி மாசமா இருக்கா, அவளை எப்படி நீங்க கை நீட்டலாம்? பொம்பளை அடிக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். உங்க பொண்ணு மாமா மாசமா இருக்கா, உங்க வீட்டுல வந்திருக்கா. அண்ணே, இதுல பணமும் கணக்கு வழக்கு நோட்டும் இருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான், புரியுங்க. அண்ணே, புடிங்க புடிங்க, அண்ணனுக்கு சேர வேண்டிய பணம் தான். இந்த பணத்தை எடுத்து நான் மெட்ராஸ் இருந்து கிளம்பும் போது இந்த பணத்தை கொடுத்துடக்கூடாது. எப்படியாவது அண்ணியும் உங்களை நான் திருப்திப்படுத்தி என் கூட மெட்ராஸ் கூட்டிட்டு போன்னு நினைச்சு வந்தேன். தோத்துட்டேன். ஆனா ஒரு விஷயம், இந்த பணத்தை நான் கொடுத்த நேரம் நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க, வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. இது என் ஆசை, இது கண்டிப்பா நடக்கும். கிளம்புறேங்க. என்னது இப்பதானே வந்தீங்க, இருங்க போலாம். அண்ணே, நான் கோபத்துல போல, இங்க சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லாம இருக்கு. யார் என்ன பேசணும் தப்பாத்தான் தெரியுது. ஒருத்தர் புரிஞ்சுக்காம கோபத்தோட உச்சத்துல யார எதுக்காக எப்படி என்ன காரணத்துக்காக கோபத்தை வெளிப்படுத்துறோங்கிறது தெரியாம கண்ணா பின்னான்னு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு.
இதை அவாய்ட் பண்றதானே நல்லது. இப்ப போயிட்டு எல்லாருக்கும் கோவம் போய் நிதானமான ஒண்ணு 1 மாசம் கழிச்சு வந்து கண்டிப்பா 2 நாள் இருந்துட்டு போறேன். கிளம்புறேன் பவானி, கிளம்புறேன். சரி மாமா. மாமாவை பாத்துக்க. ஃபோன் பண்றேன். கிளம்புறேன். மாமா, என் மனசுல என்ன பட்டுச்சோ அதை நான் அப்படியே சொல்லிட்டேன். ஒருவேளை நான் பேசுறது தப்பா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. வரேன் மாமா. வரேன் பவானி. சரிக்கா, வரேன்ப்பா. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேங்க. நீங்க என் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியும். ஆனா அதை விட நான் உங்க மேல அதிகமா பிரியம் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? உங்க மேல நான் அதிகமா பிரியம் வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன். உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட என்னால தாங்கிக்க முடியாது, தெரியுமா? நீங்க என் மேல கோவமா இருந்தீங்க, எரிச்சலோட இருந்தீங்க. ஆனாலும் அப்பா என்ன கை நீட்டி அடிச்ச உடனே அத மறிச்சு பேசுனீங்க பாருங்க, அப்படியே என் மனசு குளிர்ந்துருச்சு. இவ்ளோ பிரியமான எனக்கு புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் வச்சிருக்கிறது, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? நான் உன்னைய புரிஞ்சுக்கிட்டு உன் மேல நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கணும், அதே மாதிரி நீ என்னைய புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு என் மேல நீ பிரியம் வச்சிருக்க. அதானே சொல்ல வர்ற? இதுல என்னங்க சந்தேகம்? இங்க பார், உண்மையிலே நீ என்னைய புரிஞ்சிட்டு இருந்தா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் இல்லையா? கண்டிப்பா சொல்லுங்க. இங்க பார் விஜி, இப்போ ஒண்ணு கெட்டு போல, நடந்ததெல்லாம் நடந்தபடியா இருக்கட்டும். இப்ப என்ன செய்ய போறோம்னா, அடுத்த ஸ்டாப்ல இறங்கி நேர அலர்குளம் போய் போசனங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல எங்க கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, இங்க பாரு, அவரை மட்டும்தான் கூட்டு வர போறோம். அவர் கார்மெண்ட்ஸே வேலை பார்க்க போறாரு, நம்ம வீட்டுல தங்க போறது இல்ல. அவர் தனியா ஒரு வீடை பிடிக்கிறாரு, தண்டனையை கூட்டு வராரு, வச்சுக்கிறாரு. இதெல்லாம் அவர் பாடு. அவர் நான் வேலை பார்க்கும் போது என் கூட வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். என்ன விளையாடுறீங்களா? விளையாடுறதுக்கு நான் அதை சொல்லிட்டு இருக்கேன், சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னோ பெருசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன. இங்க பார், என் மனசு இதான் இருக்குது, இதை நீ புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? இது பாருங்க, இது மட்டும் என்னால கண்டிப்பா முடியாது. இதான் சொல்லணும், எனக்கு நல்லா தெரியும். பின்ன என்னங்க, இவ்ளோ பிரச்சனை நடந்து மறுபடியும் போஸ் மாமா கிட்ட போய் வாபஸ் வாங்கணுங்கிறீங்க. எல்லாத்தையுமே வாபஸ் வாங்க முடியுமா? உங்களை மத்தவங்க எப்படி பேசினாங்க அத வாபஸ் வாங்க முடியுமா? சொல்லுங்க. இதான் என்னை நீ புரிஞ்சிட்ட லட்சணமா? இங்க பாரு விஜய், நீ என்னை அடிக்கடி கேப்ப, நீங்க என் மேல வச்சிருக்க பிரியம் உண்மைனா நான் சொல்றதை கேட்கணும்னு. இப்ப நான் சொல்றேன், நீ என் மேல வச்சிருக்க பிரியம் உண்மைனா நான் சொல்றதை நீ கேட்கணும். இத பாருங்க, நீங்க சொல்றதே தான் நானும் சொல்றேன். நான் உங்க மேல வச்சிருக்கிற பிரியத்துல எந்த மாற்றமும் இல்ல. ஏங்க இப்படி குழப்பிட்டு இருக்கீங்க? இனிமே யார் மேல யார் பிரியம் வச்சிருக்காங்கன்னு பேச வேண்டியதில்ல. நீங்க என் மேல பிரியம் வச்சிருக்கிறது உண்மைனா நான் சொல்றத கேளுங்க.